ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சப்பாத்தி எக் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தியை ஒரு 2 டைம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ஒரு நல்ல டேஸ்டான சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. For more cooking videos, please subscribe to our channel and follow us.